சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்ததாக கூறப்படும் காலத்தில் பணியாற்றிய வங்கி அதிகாரிகளின் விவரங்களை வழங்கக் கோரிய மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜியின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதாக அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மகேஸ்வரி. இப்ப செந்தில் பாலாஜியின் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது, இது பற்றி விரிவா சொல்லுங்க. பூர்ணிமா, சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்னிறுத்தி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீதான உத்தரவை ஏற்கனவே சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் என்பது தள்ளி வைத்திருந்தார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வழங்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி செந்தில் பாலாஜி சார்பில் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டன. அதில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி அசல் சலான்களை ஒப்படைக்க வங்கிக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் அதுவரை அமலாக்கத்துறை வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். மேலும் கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக கூறப்படக்கூடிய அந்த காலத்தில் சிட்டி யூனியன் பேங்க் மற்றும் கரூர் வைஸ்யா பேங்கில் பணிபுரிந்த ஸ்டாஃபினுடைய விவரங்களை தாக்கல் வழங்க வேண்டும் என்றும் 2016ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய மனைவியினுடைய பெயர்களில் டெபாசிட் செய்தவர்களுடைய அந்த பேங்க் டீடைல்ஸை வழங்க அதிகாரிகளுக்கு, அதாவது வங்கி அதிகாரிகளுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் தாக்கல் செய்த அந்த மனுவில் கோருகின்றார். இந்த நிலையில் தான் இந்த மனுவானது நீதியரசர் அல்லி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது செந்தில் பாலாஜி சார்பில் கௌதமன் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது அமலாக்கத்துறைகள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஆவணங்களில் ஒரு சில ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி சார்பில் வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. ஆனால் அமலாக்கத்துறை சார்பில் வழக்கறிஞர் என் ரமேஷ் அவர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைக்கும் போது இந்த வழக்கில் குற்றச்சாட்டு பதிவு செய்யக்கூடிய நிலையில் குற்ற விசாரணை முறை சட்டத்தின்படி ஆவணங்களை வழங்க கோரி மனுக்களை தாக்கல் செய்ய முடியாது என்பதால் இந்த மனுக்கள் என்பது விசாரணைக்கு உகந்ததல்ல என்று அமலாக்கத்துறை சார்பில் தெரிவித்தார். 2 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதியரசர்கள் இன்று தீர்ப்பு ஒன்றை வழங்கியுள்ளார். அதில் வங்கி ஆவணங்களை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த அந்த மனுக்களை தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் அமலாக்கத்துறையினுடைய வழக்கில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு மீது வரக்கூடிய ஜூன் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தற்போது நீதியரசர் அல்லி அவர்கள் அறிவித்துள்ளார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மகேஸ்வரி.